வெல்கம் டு ஆரு விலாக்ஸ். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, என்னோடய கல்யாண நாள் அன்றைக்கி ஹஸ்பண்ட் வந்து என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்றது தான். ஆக்சுவலாக நானே இது எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் சடனாக வந்து மார்னிங் வாட்ச் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்போது எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு, ஏங்க இது வாங்கினீங்க அப்படின்னு. இல்லை எனக்கு தோணுச்சு அப்படின்னாங்க. சரி ஓகே. அப்போ எனக்கு அந்த வாட்ச் வந்து ஓல்டு மாடலாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சரி கொஞ்சம் வெஸ்டர்னுக்கும் போடணும், பட் எல்லாத்துக்கும் சூட் ஆகிற மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டன் ஷோரூம் தான் போயிருந்தோம். அப்போது அவங்களோட ப்ராண்டுமே நல்லாயிருக்கும், எல்லா கலெக்ஷனுமே சூப்பராக இருந்துச்சு. எத்தனை பேருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஹஸ்பண்டோட அட்டென்ஷன் வந்து ஜாஸ்தி அவங்க கொடுக்கலையோ அப்படின்ட்டு ஃபீல் ஆகும்னு சொல்லுங்கள். கல்யாணன்றது எவ்வளோ அழகான விஷயம், அதை அனுபவிக்கிற எல்லாருக்குமே தெரியும். பெரும்பாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் காதல் வந்து குறைஞ்சி போகிற மாதிரியும், நமக்கு லவ் பண்ணுற பர்சன் இவங்களா அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்கும்னு சொல்லுங்கள். நிறைய சிச்சுவேஷன் வரும். சில சிச்சுவேஷனில் ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருக்காது. ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, ரொம்ப செல்லமாக வச்சுருப்பாங்க கல்யாணத்துக்கு முன்னாடிலாம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமா எப்படியாச்சும் ஒன்று கல்யாணம் பண்ணிடணும் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு அவ்வளோவாலாம் நம்மக்கிட்ட வந்து எக்ஸ்ப்ரெசிவாக இருக்க மாட்டாங்க. அது நாள் போக போக கம்மியான மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுவும் குழந்த பெற்றதுக்கு அப்புறமா சொல்லவே வேணாம். எல்லா லவ் அஃபெக்ஷன் எல்லாமே குழந்தைங்களுக்கு மேலே தான் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருக்கும். எனக்கெல்லாம் செம்ம பொசசிவாக தான் இருக்கும் சம்டைம்ஸ். ஏங்க கண்டிக்கவே மாட்டேங்கிறீங்க அந்த மாதிரி. பட் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு கிஃப்ட்டோ சர்ப்ரைஸோ ஏதோ ஒரு விதமாட்டு சரி இன்னும் சொல்லிட்டு எப்படியாச்சும் என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு இந்த கிஃப்ட்டும் எனக்கு கிடச்சிது. சரி வந்த வரைக்கும் லாபம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எனக்கு பிடிச்ச மாதிரி வாட்ச்லாம் பார்த்துட்ருந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் என் ஹஸ்பண்ட் வந்து பயங்கரமாக ப்ராமிஸ்லாம் பண்ணுவாங்க, அப்படி பார்த்துக்கணும் இப்படி பார்த்துக்கணும் அப்படி இப்படின்ட்டுலாம். பட் வந்து இப்போல்லாம் நான் ஏதாச்சும் போய் கேட்டால் கூட ஸ்மெயில் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுவாங்க. சம்டைம்ஸ் எனக்கு தோணும், இவங்கள்ட்ட எதுக்கு நம்ம போய் கேட்டோம் அந்த மாதிரிலாம் தோணும். இந்த ஆம்பளைங்களை பொறுத்தளவு அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஃபேமிலி நல்லா பார்த்துக்கணும் அந்த மாதிரி ஒரு பொறுப்பு இருக்கும்போது அதெல்லாம் அவங்களுக்கு வந்து எதுவுமே பெருசாக இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஆக்சுவலாக இதுதான் காதலும் கல்யாணமும் நான் நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே வந்து கோல்டு வாட்ச் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தேன். எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு, என்னடா இது 3 லட்சம் 4 லட்சம் அந்த மாதிரிலாம் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் டைம் நான் அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தேன். இதுதான் அந்த கோல்டு கலெக்ஷன் வாட்சஸ். பார்த்திங்கன்னா எல்லாமே 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம். இதெல்லாம் ரொம்ப கிளாஸியாக இருந்துச்சு. ஒவ்வொரு மாடலுமே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நானும் 2-3 ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். கைக்குமே நல்லா எனக்கு கோல்டு மாதிரி ஃபீலே ஆகலை. ஆக்சுவலாக நார்மலாக மெட்டல் மாதிரி தான் இருந்தது. கலெக்ஷன் எல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் இங்கே வந்து டைட்டன் ஏன் சூஸ் பண்ணோன்னா, அது வந்து வாரண்ட்டி பீரியடும் ஜாஸ்தி இருக்கும். ப்ளஸ் நமக்கு ஏதாச்சும் வாட்சில் ப்ராப்ளம் இருந்தால் கூட அவங்களே வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நாங்களும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நான் வாங்கினது அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் ராகாவில் தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இதுதான் அதோட மாடல். எனக்கு இது வந்து ஒரு 6,000 சம்திங் தான் வந்துச்சு. எனக்கு ரொம்ப அந்த ப்ரைஸ் தாண்டியும் என் ஹஸ்பண்ட் வாங்கினாங்க. பட் எனக்கு அதுக்கு மேலேயும் போவேணான்னு தோணுச்சு. ஸோ இது வந்து ஆஃபீஸ் வேர்க்கும் சூட் ஆகும், ஃபார்மலாகவும் நல்லாயிருக்கும்னால நான் இந்த மாடலை கொஞ்சம் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஈவினிங் வந்து ஒரு பெங்களூரில் ஆக்சுவலாக வந்து இந்த விநாயகர் சதுர்த்திலாம் முடிஞ்சு ஒரு ஃபெஸ்டிவல் வரும். விநாயகர்லாம் பயங்கர டாலாக வச்சுருந்தாங்க. நம்மளால் சொல்லவே முடியாது, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ட்ராகன் விநாயகர்.
ரொம்பவே நல்லா இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப மங்களகரமாக அழகாக இருந்தது. நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எனக்கு ஒரே ஜாலியாக போச்சு. அங்கே ஒரே திருவிழா கடை அப்படி இப்படின்ட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே கம்ப்ளீட்டாகவே திருவிழா கடையாகவே இருந்தது. சரி, அப்புறம் அது எல்லாமே பார்த்துட்டு வீட்டுக்கு தேவையானது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோம். ஷாப்பிங் பண்ணிவிட்டு வந்தோம். ஆக்சுவலாக இது 14 இயர்ஸாக இங்கே வந்து இந்த திருவிழா வந்து நடத்திட்டுருக்காங்க. நாங்கள் இது வந்து 4th டைம் வந்து இங்கே பெங்களூர் வந்து அட்டன் பண்ணுறோம். நிறைய ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப சீப்பாக தான் போட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வந்தோம். பெங்களூர் வந்ததுக்கு அப்புறமா தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் இப்படி பார்க்குறோம். விநாயகர்லாம் ரொம்ப வித்தியாசமாக வச்சுருந்தாங்க. கான் விநாயகர் பார்த்துருந்தோம். இங்கே வந்து இப்போது ட்ராகன் விநாயகர். ரொம்ப நாளாக வீட்டுக்கு கிருஷ்ணர் சிலை வாங்கணும்னு பார்த்துட்டே இருந்தோம். ஆக்சுவலாக அந்த திருவிழாவுக்கு போகும்போது ஒரு நல்ல கிருஷ்ணர் சிலையாக வந்து வாங்கிட்டோம். அதுவும் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நான் என்ன செலக்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நான் வாங்கினது அந்த ப்ளூ கலர் கிருஷ்ணா தான். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.